Hello viewers, thank you for watching 64 Interiors and Salih Kattidakkalai and Zaim's Kingdom. இது வந்து பார்த்தீங்கன்னா யூபிவிசி ஸ்லைடிங் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெஷ் விண்டோ ஒரு ஹோம் டூர். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து சித்தாலப்பாக்கத்தில் பண்ணோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில் வீடியோ வந்து ஃபுல் வீடியோ எப்படி வந்திருக்கு, எப்படி என்ன இதுன்றது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்க அப்படின்னா 3 ட்ராக்கு, பிராண்ட் வந்து ஈட்டி. இதில் வந்து 2 கிளாஸு ப்ளஸ் வந்து ஒரு மஸ்கிட்டோ ஸ்க்ரீன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வலை வந்து உள்ளே இருக்குது. ஸோ இதுதான் பார்க்குறீங்க, இதான் இந்த சைட்டோட அவுட்புட் இப்போ வந்திருக்கு. ஃபைனல் ஸ்டேஜ் எடுத்து வீடியோ போடுறோம் ஆஃப்டர் பெயிண்டிங்க்கு அப்புறம். ஸோ இந்த மாதிரி யாருக்கு வந்து யூபிவிசி விண்டோஸ் வந்து கேஸ்மெண்ட் விண்டோஸு, ஓப்பன் விண்டோஸு, ஃபிக்ஸட் விண்டோஸு, அதுக்கப்புறம் வந்து பால்கனி விண்டோஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதிலே வந்து மஸ்கிட்டோ ஸ்க்ரீன்ஸு, அப்புறம் வந்து இன்செக்ட் ஸ்க்ரீன்ஸு, இந்த மாதிரி மல்டிப்புளாக வந்து டர்ன்கே இன்டீரியர் சொல்யூஷன்ஸ் யூபிவிசி மட்டும் இல்லாமல் அலுமினியத்தில் ப்ளஸ் வந்து பிவிசியில் யாருக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்குமோ அவங்க வந்து கால் ஃபார் பண்ணுங்கள். இந்த ப்ராஜெக்டில் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணது தான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேலை. ஸோ இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 304 கிரேட் போட்டிருக்கோம். ஸோ தட் உங்களுக்கு துரு பிடிக்காது, ஸ்டெயின்ஸு ஃபங்கஸ் எதுவும் உங்களுக்கு எஃபெக்ட் ஆகாது. இது வந்து ஒரு ஃபிக்ஸட் விண்டோ. இது வந்து கிச்சனில் இருக்குது. ஸோ இதை ஆக்சஸ் பண்ண முடியாது, ஃபிக்ஸடாக போட்டுறதுனால ஃபிக்ஸட் விண்டோவாக இருக்குது. உங்களுக்கு வந்து வெளிச்சம் மட்டும் உள்ளே வரும். இந்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பின் ஹெட் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதர் தென் பின் ஹெட் கிளாஸ் போட்டிங்க அப்படின்னா அடிஷ்னல் காஸ்ட் என்னவோ அது வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ இப்போ போட்டிருக்கிறது வந்து பின் ஹெட் கிளாஸ். இது நார்மலாக வந்து நம்ம பின் ஹெட் கிளாஸோடு தான் வந்து எஸ்டிமேஷன் கொடுப்போம். ஸோ அதர் தென் பின் ஹெட் கிளாஸ் வந்து என்ன டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டோ அதை நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க ஆப்ரேட் பண்ணி காமிக்கிறேன், இது எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்றது. இப்போ நம்ம ஆப்ரேட் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு உள்ளது பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வலை. ஸோ வலை வந்து உங்களுக்கு கிளியராக கண்ணில் தெரியாது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுன்றதால உங்களுக்கு வந்து வலை போட்ட மாதிரியே தெரியலை. ஸோ 2வது ட்ராக் வந்து கண்ணாடி, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்ணாடி போட்டு மூடியாச்சு. இப்போ இது வந்து இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு, இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த வலை வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வலையை அங்கே தள்ளியாச்சு. இப்போ கண்ணாடி போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கண்ணாடி ஓப்பன் பண்ணியாச்சு. கண்ணாடி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வலை இல்லாமல் அந்த விண்டோ எப்படி இருக்குன்றதை பாருங்கள். அவுட் சைடு வந்து கிளியராக விசிபிளாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்டில் வந்து ஆல்ரெடி வந்து ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் வந்து ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படி, எத்தனை இன்ச்சு ஃபேன் வாங்கி போடணும் அப்படின்றது கேட்குறாங்க. இது கிராம்ப்டனில் வந்து இந்த 9 இன்ச்சு ஃபேன் கிடைக்குது. ஸோ 9 இன்ச்சுக்கு 9 இன்ச் ஃபேன் நீங்கள் ப்ரொவிஷன் கொடுத்துட்டுவோம் நாங்கள் ஸ்டாண்டர்டாக. ஸோ நீங்கள் கிராம்ப்டன் பிராண்டில் வாங்கி இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் எலக்ட்ரிஷியன் வச்சு. ஸோ அதுதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எலிவேஷனில் வர ஃபிக்ஸர் விண்டோவும் வந்து இந்த சைட்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ எலிவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் விண்டோவில் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து பின்னட் கிளாஸ் போட்டு நம்ம வந்து கொட்டேஷன் கொடுத்துருவோம். ஸோ அதே மாதிரி பின்னட் கிளாஸ் இல்லாமல் ஸ்டெயினர் கிளாஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசைனர்